ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? இந்த கொண்டைக்கடலையும் கத்தரிக்காயும் போட்ட புளிக்குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே அருமையாக ஒரு டேஸ்டியான புளிக்குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம இந்த கத்தரிக்காயும் கொண்டைக்கடலையும் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஸோ ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். ஏன்னா இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும், இதை அப்படியே வதங்க விட்டுருங்க. வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கத்தரிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருவோம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். அதனால் எண்ணெய் படுற மாதிரி இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த கொண்டைக்கடலை நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி பழம் நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த தக்காளியோடு சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உங்களுக்கு குழம்பு எவ்வளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான வாட்ரு சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம இந்த குழம்பு கொதித்து இந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருவோம். ஸோ நான் ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த புளி கரைசல் எல்லா குழம்புலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நீங்கள் இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த கத்தரிக்காய் கொண்டைக்கடலை புளிக்குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த கத்தரிக்காய் கொண்டைக்கடலை போட்ட புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக வாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.